வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இன்று மிலாடி நபி திருநாள். இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. ஆளுநர் ஆர்.என். ரவி தென்காசி மற்றும் விருதுநகருக்கு 2 நாள் பயணம். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களோடு இன்று ஆலோசனை. முதியோருக்கான கைபேசி செயலியை அறிமுகம் செய்தார் அமைச்சர் கீதா ஜீவன். முதியவர்களை பராமரிக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வலியுறுத்தல். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு மக்கள் பயணம். கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். ஈராக்கில் திருமண அரங்கில் பயங்கர தீ விபத்து. 100க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழப்பு. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 66 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி ஆறுதல் வெற்றி. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கப்பதக்கங்கள் குவிப்பு. மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மிலாடி நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது வாழ்த்துச் செய்தியில், நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படும் மிலாடி நபி திருநாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அன்பையும் அமைதியையும் உலகிற்கு வழங்கிய நபிகள் நாயகத்தின் கொள்கையை நினைவு கூர்ந்து மனித குலத்தின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று முதல் தென்காசி மற்றும் விருதுநகருக்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். இன்று தென்காசி செல்லும் ஆளுநர் ரவி விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களோடு ஆலோசனை நடத்த உள்ளார். பிறகு சிவசைலத்தில் உள்ள சிவன் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து 29ஆம் தேதி புலித்தேவர் அரண்மனையை பார்வையிடும் அவர் ஒண்டிவீரன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதன்பின் விருதுநகர் மாவட்டத்திற்கு செல்லும் ஆளுநர் ரவி தீப்பெட்டி தொழிலாளர்களோடு ஆலோசனை நடத்த உள்ளார். இறுதியாக காமராஜர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் சென்னை திரும்புகிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ச்சி பெற்ற 10,205 தேர்வர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர், மத்திய அரசு நடத்தும் போட்டித் தேர்வில் தமிழக மாணவர்கள் அதிகம் தேர்வாக வேண்டும் என்று தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் பாரபட்சமின்றி எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். முதியோருக்கான கைபேசி செயலியை அமைச்சர் கீதா ஜீவன் அறிமுகம் செய்தார். திருச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாநில அளவிலான சர்வதேச முதியோர் தின விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று முதியோருக்கான செயலியை அறிமுகம் செய்து கொள்கை விளக்க குறிப்பேட்டை வெளியிட்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் முதியவர்களை பராமரிக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பாஜக எனும் பெரும் சுமையை இறக்கி வைத்து விட்டோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறினார். பழனியில் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய நத்தம் விஸ்வநாதன், பாஜகவை ஏன் தோளில் சுமக்கிறீர்கள் என்று பலரும் கேட்டு வந்த நிலையில் அந்த பெரும் சுமையை இறக்கி வைத்து விட்டோம் என்று கூறினார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதால் அடுத்து வரும் தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றியை பெறும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே குன்னூரில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, தமிழ்நாட்டு மக்களின் நலனே முக்கியம் என்று முடிவெடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறினார். இபிஎஸ் தலைமையில் மாபெரும் கூட்டணி அமையும் என்றும் எஸ்.பி. வேலுமணி கூறினார். இந்த ஆண்டிற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். அதே நாளில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடங்கும் என்றும் டிசம்பர் 12ஆம் தேதி வரை பெயர் சேர்த்தல், நீக்கம் உள்ளிட்ட திருத்தப் பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக வாக்குச்சாவடிகளில் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். டிசம்பர் 26ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பரிசீலனை நடைபெறும். அதன்பின் ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஒரு வாரத்தில் 3 பள்ளி மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஆசிரியர்கள் லேசாக கண்டித்தாலே மாணவர்கள் தவறான முடிவெடுப்பது வருத்தமளிக்கிறது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். செங்கல்பட்டு அருகே பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் 12ஆம் வகுப்பு மாணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது.
காவிதண்டலம் பகுதியைச் சேர்ந்த பரத் என்ற மாணவர் ஒரக்காட்டுப்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவருக்கும் சாத்தனஞ்சேரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவனுக்கும் இடையே பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 10ஆம் வகுப்பு மாணவன் செங்கல்பட்டு அறிஞர் அண்ணா பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் தனது அண்ணனை மோட்டார் சைக்கிளில் அழைத்து வந்து பரத்தை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். படுகாயமடைந்த மாணவர் பரத் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள ஐடி நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை சுங்குவார்சித்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இடங்களில் பெங்களூரு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். வரி ஏய்ப்பு புகாரில் சிக்கியதை அடுத்து சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஃபோரன்சிக் ஆடிட் என்ற பெயரில் இந்த நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடுகள், உள்நாட்டு முதலீடுகள், பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட அனைத்தையும் ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மணலி அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். சென்னை அம்மன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரங்கநாதன் தனது விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். அப்போது நிலைத்தடுமாறி மின்கம்பத்தை பிடித்த அவர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ரங்கநாதனை காப்பாற்ற முயன்ற அம்சா என்ற பெண் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரையில் கடன் தொல்லையால் முன்னாள் ராணுவ வீரர் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆவின் நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்ற முன்னாள் ராணுவ வீரர் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். அவரது வீடு திறக்கப்படாத நிலையில் துர்நாற்றம் வீசத் தொடங்கியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து பார்த்தபோது ரமேஷ் தனது மனைவி விசாலினி, 12 வயது மகள் ரமிஷா ஆகியோருடன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. போலீசார் அவர்களுடைய உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ரமேஷ் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் அதில் ஏற்பட்ட நஷ்டத்தால் கடன் வலையில் சிக்கி விபரீத முடிவெடுத்ததும் தெரியவந்துள்ளது. சேலம் மத்திய சிறைச்சாலையை நோக்கி பேரணியாக சென்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். சாதி மத வழக்கு பேதமின்றி 20 ஆண்டுகளை கடந்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய கோரி சேலம் மத்திய சிறை முன்பாக சிறை நிரப்பும் போராட்டம் நடந்தது. சிறையை நோக்கிச் சென்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் பேத்துப்பாறை பகுதியில் நடிகர் பாபி சிம்ஹா வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த வீடு தொடர்பான விவகாரத்தில் கொலை மிரட்டல் விடுத்ததாக பாபி சிம்ஹா தரப்பும் கட்டட ஒப்பந்ததாரர்கள் தரப்பும் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாபி சிம்ஹா வீடு கட்டுவதற்காக பேசிய முழு தொகையினையும் கட்டட ஒப்பந்ததாரரான ஜமீர் தரப்பிடம் வழங்கிவிட்டதாக கூறினார். ஆனால் 50% பணிகளை கூட முடிக்காத ஜமீர் தரப்பு பணிகளை முடிக்க கூடுதல் பணம் கேட்பதாக குற்றம் சாட்டினார். வீட்டின் சுவர்கள், அஸ்திவாரம் என அனைத்தும் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து ஜமீரிடம் கேட்டபோது அவர் தனது உறவினரான ஹுசைன் மூலம் முன்னாள் எம்பி பெயரை கூறி மிரட்டுவதாகவும் பாபி சிம்ஹா கூறினார். பாறைகள் உடைக்கப்பட்டதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தான் யாருக்கும் மிரட்டல் விடுக்கவில்லை என்றும் நடிகர் பாபி சிம்ஹா தெரிவித்தார். சென்னை காவல் ஆணையரகத்தில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் மீது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தினர் புகார் அளித்தனர். அதில் 2018 நடைபெற இருந்த தங்கள் மாநாட்டில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக 29 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றதாகவும் மாநாடு நடத்த அனுமதி கிடைக்காததால் அதனை திருப்பிக் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முன்பணத்தை ரஹ்மான் தரப்பில் தரவில்லை என்றும் அவர்கள் வழங்கிய செக் பவுன்ஸ் ஆனதால் மோசடி வழக்கு பதிய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். AR ரஹ்மான் மற்றும் அவரது செயலாளர் செந்தில் வேலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து AR ரஹ்மான் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018 3 கோடி ரூபாய்க்கு இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டு 29,50,000 ரூபாய் முன்பணமாக பெறப்பட்டதாக ரஹ்மானின் செயலாளர் செந்தில் வேலன் தெரிவித்துள்ளார். பின்னர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே நிகழ்ச்சியை ரத்து செய்ததாகவும் அப்போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி முன்தொகையை திரும்ப அளிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் GST தொகைக்கான கட்டணத்தை காசோலையாக அளித்ததாகவும் அதில் பணம் இல்லாததால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு பணத்தை ரொக்கமாக வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காட்டெருமை முட்டியதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் MP ஞானகுருசாமி தனது மாந்தோப்பில் நடைபெறும் பணிகளை பார்வையிடுவதற்கு சென்றபோது காட்டெருமை ஒன்று அவரை பயங்கரமாக தாக்கியது. ஞானகுருசாமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த தொழிலாளிகள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
மயிலாடுதுறையில் பெண்ணிடமிருந்து 22 சவரன் தங்க நகைகளை திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சோழம்பேட்டையைச் சேர்ந்த சத்யா என்பவர் பந்தநல்லூர் செல்வதற்காக மயிலாடுதுறையில் தனியார் பேருந்தில் ஏறியுள்ளார். பின்னர் அவர் தனது கைப்பையை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து 22 பவுண்ட் தங்க நகைகள் மாயமாகியுள்ளது. இதனையடுத்து தனியார் பேருந்து காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சோதனையிடப்பட்டது. இருப்பினும் நகைகள் கிடைக்காத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையின் பெரும்பாலான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் சென்னையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் வழக்கத்தை விட கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்போரூர், கேளம்பாக்கம், மாம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இந்த மழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் நிரம்ப வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் தேப்பெருமாநல்லூரில் உள்ள விஸ்வநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை ஒட்டி சுவாமி, அம்பாள், நந்தி ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி, அம்பாளுக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஈராக் நாட்டில் திருமண அரங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உடல் கருகி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நினேவா மாகாணத்தில் ஹம்தானியா நகரில் உள்ள பெரிய அரங்கில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நடனமாடியர்களை மகிழ்விக்க திருமண அரங்கினுள் பட்டாசுகள் வெடித்ததாகவும் அதில் ஏற்பட்ட தீப்பொறிப்பட்டு திருமண மண்டபத்தின் அலங்கார மேற்கூரை தீப்பிடித்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் சிக்கி உடல் கருகி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்து தொடர்பாக 4 பேரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக ஈராக் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிரீஸ் நாட்டில் எலியாஸ் புயல் தாக்கியதால் பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ஓலோஸ் நகரில் சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இடி மின்னலுடன் மழை தொடர்வதால் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விண்ணில் மிதக்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கி கடந்த 1 ஆண்டுக்கும் மேலாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட 3 விண்வெளி வீரர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்பினர். அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் பிராங்க் ரூபியோ மற்றும் சர்ஜி பிராகோவிவ், டிமிட்ரி பெடிலின் என்ற 2 ரஷ்ய விண்வெளி வீரர்களும் கஜகஸ்தான் நாட்டின் ஷெஸ்கஸ்கான் கடற்பகுதியில் சோயூஸ் MS-23 என்ற விண்கலம் மூலம் வந்து பாராசூட் மூலம் தரையிறங்கினர். மருத்துவ சோதனைக்கு பின் அவர்களை குடும்பத்தினரும் விண்வெளி ஆய்வு மைய அதிகாரிகளும் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். 371 நாட்கள் தங்கி விண்ணில் அதிக நாட்கள் தங்கிய அமெரிக்க விண்வெளி வீரர் என்ற சாதனையை பிராங்க் ரூபியோ படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 66 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 352 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து பேட் செய்த இந்தியா 286 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 81 ரன்களும், விராட் கோலி 56 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் 66 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. எனினும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. மகளிர் 50 மீட்டர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை சிஃப்ட் சம்ரா 469.6 புள்ளிகள் பெற்று உலக சாதனை படைத்ததுடன் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். இதே பிரிவில் இந்திய வீராங்கனை ஆஷி சோக்சி வெண்கலம் வென்று அசத்தினார். மொத்தமாக 5 தங்கப்பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதலில் மட்டும் இந்தியாவிற்கு 3 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளது. மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தை வசப்படுத்தினார். 34 புள்ளிகள் பெற்று ஈஷா சிங் 2ஆம் இடம் பிடித்தார். 38 புள்ளிகளுடன் சீன வீராங்கனை லியூ தங்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் உஷு தற்காப்பு கலை போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு இந்திய வீராங்கனை ரோசிபினா தேவி முன்னேறியுள்ளார். மகளிர் உஷு அரையிறுதி ஆட்டத்தில் வியட்நாம் வீராங்கனை நெஹனை 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் ரோசிபினா தேவி சாய்த்தார். இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் வாயிலாக குறைந்தபட்சம் வெள்ளிப்பதக்கத்தை ரோசிபினா தேவி உறுதி செய்து அசத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இன்று மிலாடி நபி திருநாள். இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து.
ஆளுநர் ஆர்.என். ரவி தென்காசி மற்றும் விருதுநகருக்கு 2 நாள் பயணம். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களோடு இன்று ஆலோசனை. முதியோருக்கான கைபேசி செயலியை அறிமுகம் செய்தார் அமைச்சர் கீதா ஜீவன். முதியவர்களை பராமரிக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வலியுறுத்தல். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு மக்கள் பயணம். கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். ஈராக்கில் திருமண அரங்கில் பயங்கர தீ விபத்து. 100க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழப்பு. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 66 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி ஆறுதல் வெற்றி. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கப்பதக்கங்கள் குவிப்பு. மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.